ஹலோ 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 பத்து 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 ஏவே நெத்து நெத்து ஏய் விட்டது. ஐயோ, நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா தீத்திப்பாளையத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது லைட்டாக ஒரு காய்ச்சல் அந்த இடத்த நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அப்படியே ஹாய் சொல்லிவிட்டு அழகாக வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் கோயிலுக்கு போக போகிறதில்ல. எங்கள் பையனும் எங்கள் மிஸ்ஸஸும் தான் கோயிலுக்கு போக போகிறாங்க. இந்த இடம் தான். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்து விட்டுருப்பேன் ஆடிச்சு சேக்காயிருச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி எல்லா தடைகளையும் தாண்டி கிளம்பிட்டோம். சரிங்க, கிளம்பி அப்படியே கோயிங் ஃபார்வேர்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம். அடுத்தது வந்து பேரூரை ரீச் பண்ண போகிறோம். பேரூரில் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தோம். தாலுக்கா ஆஃபீஸு அந்த பேரூர் கோபுரம் தெரியுது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா பிறவா புளிய மரம் இது பிரசித்தி பெற்றது. அப்படியே அதை தாண்டி நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸை அப்படியே மிஸ் பண்ணிவிட்டு கவனமாக அடுத்து நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே நம்ம தீத்திப்பாளையம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்தாஸ் இருக்குது. நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு பார்த்தோம், வேண்டாம் டீ காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்புறம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது சவுத் இண்டியன் காஃபின்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பாட் இருக்குது. அங்கேயும் நல்லாயிருக்கும். இங்கே தான் அந்த சவுத் இண்டியன் காஃபி ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸும் நல்லாயிருக்கும். A1 சிப்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குறதுனா வாங்கிக்கலாம். நம்ம அதை தாண்டி அந்த ஆவின்கிட்ட போயிட்டோம். ஆல்மோஸ்ட்டு ஆவின் பச்சாபாளையம் சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் ஒரு இது இருக்கும், ரீட்டைல் சேல்ஸ் இருக்கும். அங்கே வந்து டைரக்ட் அவுட்லெட் தான். நம்ம வாங்குறது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ டே டு டே அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பச்சாபாளையம் ஏரியா பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. அது பேரே பச்சாபாளையம்னு வச்சுருக்காங்க. அவ்வளோ பசுமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன இதுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் யானை வரத்து இருக்கும், பட் நல்லாயிருக்கும். இது டைரெக்டாக நம்ம போக போக பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் காரில் தான் போனோம், அதனால் அந்த விண்ட்ஷீல்ட் போட்டிருப்போம். மேகங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சி அளிச்சிட்டு இருந்துச்சு. முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு, ஸ்கூல் பஸ். அதை பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம். இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை கொண்டாட்டத்துலேருந்து கட் ஆகுது பாருங்கள், விநாயகா பேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். கோவை கொண்டாட்டத்துக்கு ஆப்போசிட்டில் விநாயகா பேக்ஸ் இருக்கும். அந்த பேக்ஸ்க்கு உள்ள கட்டு லெஃப்ட் சைடில் கட்டு. டுவேர்ட்ஸ் வந்து நம்ம செல்வபுரத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா டுவேர்ட்ஸ் வந்து இந்த கட்டு, பேரூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் கட்டு. அதுலேருந்து நேராக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்படியே நேராக போனீங்க அப்படின்னா வழியே நல்லாயிருக்கும். வழியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக நல்லா அழகாக இருக்கும். அதுலேருந்து நம்ம மறுபடியும் ஒரு லெஃப்ட் அங்கே போர்டு போட்டிருப்பாங்க. ரைட் சைடில் போர்டு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் போர்டு இருக்கும். அது உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா ஒரு பாஷ் ஏரியாவாக இருக்கும், நீட்டாக இருக்கும், வழிகளும் நீட்டாக இருக்கும். ஆனால் அந்த கார்னர், அந்த லாஸ்ட் கார்னர் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பெண்டு இருக்கும். லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கிற மாதிரி ஒரு பெண்ட் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஹாரன் ப்ளோ பண்ணிவிட்டு, அதான் காரில் போகிறீங்களோ இல்லை டூ வீலரில் போகிறீங்களோ அங்கே வந்து ஹாரன் ப்ளோ பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப். அதுக்காக சொல்கிறேன். நேராக உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும். அதை ஒட்டியே வந்து போர்டு வச்சுருப்பாங்க ரைட் சைடில் உள்ளே என்ட்ரானிங்க அப்படின்னா நீட்டாக அழகான பார்க்கிங் இருக்கும். நான் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் இவங்களையெல்லாம் போய் நான் வந்து நேராக என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டுட்டு, குழந்தைகளே என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுட்டு நான் நேராக பார்க்கிங் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கோயிலோட முகப்பு, அதாவது ஃப்ரண்டேஜ். இதை நான் கிளியராக காமிக்கிற பாருங்க, இதுதான் கிளியர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அவங்க ட்ரெஸ் கோடு போட்டிருப்பாங்க. லுங்கி இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது, ஆஃப் ட்ரௌசர் அந்த மாதிரி போடக்கூடாது. டைமிங் போட்டிருப்பாங்க 5 to 12:45 வரைக்கும், ஈவினிங் 4:30 to 8:30 வரைக்கும் வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நேராக உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ளேயே அழகான ஒரு ஸ்டாச்சு, சாய்பாபாவோட அழகான ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த கோயிலுக்கே அழகாக இருக்கும். அப்படியே ஒரு அழகாக இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சாமியோட தியான மண்டபம். அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்த மண்டபம் தான்.
இதில் வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கால ஏதாவது டொனேஷன் ஏதாவது ஃபீட் பண்ண முடியும்னா அது ஃபீட் கொடுத்துக்கலாம், கொடுத்து ரெசிட் பண்ணிக்கலாம். இதுதான் உள்ள வந்து ஒரு அமைப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா சாமி படங்கள், சிற்பங்கள் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நமக்கு கேமரா அலோடு கிடையாது. எதுனா சாமியோட ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. அந்த அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா தியான மண்டபம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இதில் வந்து நம்ம சும்மா சின்ன கிளிப்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சாமியோட ஃபோட்டோஸ் மட்டும் நான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன். சாமி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பார். இதே மாதிரி சிவடியோட லுக்கே இருக்கும். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாமியை சுற்றி வரலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும், கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டு அதே வழி வந்த வழி எந்த வழியோ அதிலே போயிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டெல்லாம் வந்து எப்படி வழி இருக்குங்கிறது கிளியராக போட்டிருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இது நாங்கள் ரிட்டன் எடுத்தோம். கிளம்பிட்டோம். அதே மாதிரி அந்த கோவை கொண்டாட்டம் வழியாக தான் நாங்கள் இது பண்ணோம். இந்த கிராசிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.